அகத்தியர். இவர் பொதிகையில் தவம் செய்ததால் பொதிகை முனி என்றும், கும்பத்தில் பாய்ந்ததால் கும்ப முனி என்றும், அகத்தினுள்ளே ஈசனைக் கண்டதால் அகத்தியர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் பற்றி தமிழிலும் வடமொழியிலும் புராணக் கதைகள் பல உள்ளன. இவர் பேராற்றல் கொண்ட முனிவராகவும், இலக்கியம், இலக்கணம், இசை, கூத்து, மருத்துவம், உளவியல் முதலான பல்கலை வல்லுநராகவும் கருதப்படுகின்றார். இவர் பெயரால் பல மருத்துவ நூல்களும் சோதிட சாத்திரங்களும் உள்ளன. இவர் முருகக் கடவுளின் ஆணைப்படி முத்தமிழுக்கு இலக்கணமாக இயற்றியது அகத்தியம் என்பர். இதனைப் பேர் அகத்தியம் என்றும் கூறுவர். இதில் 12,000 சூத்திரங்கள் இருந்தன என்பர். சித்த மருத்துவ முறைகளை வழங்கிய முனிவர் என்றும் அகத்திய முனிவர் குறிப்பிடப்படுகிறார். சித்தர்களில் மிகப் பிரபலமானவர் என்றால் அது அகத்தியர்தான். தெய்வங்களுடனும் மன்னர்களுடனும் தொடர்பு படுத்தி அறியப்படும் சித்தர் இவர். சித்த வைத்தியத்தின் பிதாமகர்களில் இவர் முதன்மையானவர். தமிழகத்தில் உலா வந்த மாபெரும் சித்தரான இவர் பழந்தமிழ் பாடல்களிலும் சரி, தேவாரம் முதலான பக்தி இலக்கியங்களிலும் வேதங்களிலும் சரி, இவர் பற்றிய பல குறிப்புக்கள் காணக் கிடைக்கின்றன. வேத காலத்து சப்த ரிஷிகளில் ஒருவராக போற்றப்படும் அகத்தியர் குறித்து எண்ணற்ற செவிவழி கதைகளும் கூறப்படுகின்றன. இல்லறத்தில் துறவரத்தை கடைப்பிடித்தவர் அகத்தியர். இவர் எழுதிய சமரச ஞானம் என்ற நூலில் உடம்பில் உள்ள முக்கிய நரம்பு முடிச்சுக்கள் பற்றி மிகத் தெளிவாக விளக்கியுள்ளார். அகத்திய முனிவர். அவர் ஒரு துறவி மற்றும் இந்திய துணைக்கண்டத்தின் பல்வேறு மொழிகளில் செல்வாக்கு மிக்க அறிஞர். சில மரபுகளில் அவர் ஒரு சிரஞ்சீவி என்று கருதப்படுகிறார். சித்த மருத்துவத்தின் தந்தையாக கருதப்படுகிறார். அகத்தியர் சித்தர் பாடல். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனமே உன் குரு. அது செம்மையாக இருந்தால் மாயை விலகும். துறவு எடுப்பதற்கும் உலகை விட்டு ஓடுவதற்கும் தேவையில்லை. மனசுத்தம் போதுமானது. இந்த பாடல் அகத்தியர் சித்தர் அருளிய ஞான வாக்குகள் ஆகும். அகத்தியர் சித்தரின் நூல்கள்.